வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: பதப்படுத்தின அரிசி மாவு வந்து ஒரு 3 கப்பு, உளுந்து வந்து ஒரு 50 கிராம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து அரை டீஸ்பூன், சீரகம் வந்து 1 டீஸ்பூன், கருப்பு எள்ளு வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து தேவையான அளவு. ஸோ முதல்ல வந்து நம்ம வேக வச்சுருக்க இந்த உளுந்தை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த 3 கப்பு மாவு, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்து, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் சீரகமும் அந்த எள்ளையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 3 டீஸ்பூன் வெண்ணெய். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கிலோ மாவுக்கு வந்து 100 கிராம் வந்து உளுந்து கணக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து 3 கப்பு, அதாவது வந்து அரை கிலோ மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 50 கிராம் உளுந்து வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதத்தில் வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதை மாதிரி நிறைய தண்ணி ஊற்றவும் கூடாது. ஸோ இந்த பதத்தில் வந்து நீங்கள் பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து முறுக்குக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டிக்கு பின்னாடி வந்து அந்த முறுக்கு அச்சில் வந்து மாவை போட்டு நீங்கள் வந்து முறுக்கு புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விலகிருச்சுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புளியும் போதே வந்து அது உடஞ்சிடும். ஸோ அதனால் கரெக்டான பதத்தில் வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஜல்லிக்கரண்டி எத்தனை இருக்கோ அது பின்னாடி இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சுடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை புழிஞ்சிட்டு நம்ம வந்து எண்ணெயை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றி நீங்கள் வந்து சுட பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து புழிஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையும் வந்து இந்த எண்ணெயில் வந்து பொறுமையாக வந்து போடுங்க. ஸோ இப்போ வந்து எல்லா முறுக்கையும் வந்து போட்டாச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வந்து நல்லா வேக விடுங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து அடுத்த பேட்சுக்கு வந்து நீங்கள் வந்து புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவை. ஸோ நீங்கள் வந்து உளுந்தை வந்து வேக வச்சு போடுறதுனால இந்த முறுக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உளுந்தை வந்து வறுத்து கூட நீங்கள் அரைச்சி இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 2 பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் முறுக்கை எடுத்துக்கலாம். ஸோ அரை கிலோ மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 முறுக்கு வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நீங்கள் வடைக்கம்பி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.